வந்து இளைஞர்கள்லாம் கொஞ்சம் விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இளைஞருக்கு சப்போர்ட் பண்ணுற கட்சி ஆட்சிக்கு வரும். எடப்பாடி தான் வரணும். அவர் நல்லா செய்வார். அவங்க அரசியலுக்கு வந்துக்கிறாங்க, நடிக்கிறத விட்டு அரசியலுக்கு வந்துக்கிறாங்க. அவங்க செய்கிறது பொறுத்து தான் இருக்குது எதுவுமே மக்களுக்கு. புதுசாக யாருன்னா வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் வந்தால் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக. காரணம் என்னன்னாக்கா அவர் வந்து விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். காரணம் எங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிது. இந்த வாட்டி இருக்கிற ஆட்சி வேஸ்ட்டு தான், ஒன்றுமே பண்ணலை. ஆமாம், இப்போ வந்து டிஎம்கே ஆட்சி இருக்கு. அடுத்தது யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எடப்பாடியா இருக்காரு, கண்டிப்பாக வேணும். எடப்பாடியா இருக்காரு, விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு, அண்ணாமலை இருக்காரு. யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அபிப்பிராயம் என்ன? புதுசாக இப்போ விஜய் வந்திருக்காரு, அவருடைய எதிர்காலம் நல்லா தான் இருக்குது. அடுத்தபடியாக வந்து இளைஞர்கள்லாம் கொஞ்சம் விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இளைஞருக்கு சப்போர்ட் பண்ணுற கட்சி ஆட்சிக்கு வரும். கண்டிப்பாக வரும். வந்தா நல்லது பண்ணுவார் நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்வார். விஜய் கண்டிப்பாக செய்வார். ஆர்வத்தோடு வராரு, கண்டிப்பாக செய்வார். மக்கள் செல்வாக்கு இருக்கா அவருக்கு? பெண்கள் கண்டிப்பாக. அம்மா 10th படிக்கிற பசங்க, +2 படிக்கிற பசங்கள்லாம் வருஷம் வராத ஏதோ ஒரு ஆள் முடிஞ்சது ஒரு பரிசு கொடுக்குறாரு, செய்கிறாரு. பசங்களை படிக்க வைக்கிறது ஊக்குவிக்கிறாரு. அடுத்தபடியாக வந்து நிறைய பசங்க இளைஞர் சமுதாயம் வந்து ஒரு 70% அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் வந்தால் நல்லது நடக்கும். விஜய் முதலமைச்சர் வந்தால் இப்போக்கிறவர் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். நான் ஒரு ஆள் சொல்லிட்டா. அபிப்பிராயம் என்ன? இவர் வந்தால் ஓகே நல்லது பண்ணுவார். ஆமாம் ஆமாம், அது யார்? இவரே இருந்தால் கூட ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். நல்லது பண்ணின்னு தான் இருக்கார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். நான் ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தால் ஏற்றுக்க முடியாது. இல்லை, இப்போ புதுசாக வந்து விஜய் இருக்காரு, ஒரு இளைஞர் சப்போர்ட்டு, ஆமாம், பெண்கள் சப்போர்ட் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஆளுக்கு வாய்ப்பு தருவீங்களா? அவங்களாம் வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணுவார். அவரும் வந்தாலும் நல்லது பண்ணுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம். எங்கள் அபிப்பிராயம் என்னென்னா, யார் வந்தாலும் நல்லது செய்யணும். இல்லை, அது சரி, நல்லது செய்யணும். ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல. இப்போ ஸ்டாலின் ஐயாவே இருக்கட்டும், எடப்பாடி ஐயா வரட்டும், இல்லை விஜய் வரட்டும், அந்த மாதிரி உங்கள் அபிப்பிராயம்னா யார் வந்தால் நல்லா நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் நடிகருங்கெல்லாம் வந்தால் ஜனத்தங்களுக்கு செய்வாங்களா? செய்வாங்களா? அது அவங்களுடைய கொள்கைகள், அவங்களோட செய்கிறது பொறுத்து தான் இருக்குது. அவங்க அரசியலுக்கு வந்துக்கிறாங்க, நடிக்கிறத விட்டு அரசியலுக்கு வந்துக்கிறாங்க. அவங்க செய்கிறது பொறுத்து தான் இருக்குது எதுவுமே மக்களுக்கு. அடுத்தது எங்களுக்கு என்னன்னு தெரியுமா, அவர் விஜய் நிற்கிறாரு எலெக்ஷனில், வாய்ப்பு கொடுப்போம். அவ்வளோதான். மோடி வந்தாலும், அவர் வந்தாலும், விஜய் வந்தாலும், ஸ்டாலின் வந்தாலும் அவங்கவுங்க இது பொறுத்து தான். என்ன சொல்கிறது, கண்டிப்பாக அவர் செய்வாருன்னு நம்புகிறாங்க. நன்றி. எடப்பாடி தான் வரணும். அவர் நல்லா செய்வார். இவர் எல்லாம் பஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக விட்டு பொம்பளைக்கு ஆம்பளைக்கெலாம் விடல கூட. பொங்கல் மரியாதை கொடுக்கலன்னு நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறேன். புதுசாக யாருன்னா வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை, விஜய், சீமான் 3 பேர் இருக்காங்க. யார் வேணாலும் வரட்டும். விஜய், சீமான் யார் வேணா வரலாம். உங்கள் அபிப்பிராயம் யார் வந்தால்? எனக்கு அவங்கள யார் வந்தாலும் பரவாயில்ல. புதுசாக வரணும். விஜய் வந்தால் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக. காரணம் என்னன்னாக்கா அவர் வந்து சினிமாவில் நடித்து அவருக்கு எல்லாமே அத்துபடியாக இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுன்னுக்கிறாரு. அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு பணத்துக்காக ஆசைப்படல, மக்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அவருக்கு ஓட்டு போட்டால் இந்த வாட்டி நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் இவர் செஞ்சதெல்லாம் தப்புங்க. ஃப்ரீ பஸ் விட்றேன்னு சொல்லிட்டு விலைவாசி எல்லாம் ஏற்றிட்டாரு. விலைவாசி ஓவராகுது. ஒரு சிலிண்டர் விலை 1000 ரூபா வரைக்கும் இருக்குது, வாங்க முடியல. என்ன பருப்பு எண்ணெய் எல்லாமே விலை ஏறிச்சு, அரிசியிலேருந்து எல்லாமே என்ன எதுவுமே வாங்க முடியல. கரண்ட்டு பில்லு ஓவராக இருக்குது. 3 முறை இருக்குது. ஆமாம், கரண்ட்டு பில்லு ஓவராக இருக்குது. அதனால் எதுவுமே நம்மளால் செய்ய முடியல. அதனால் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடி வந்தாலும் நல்லா இருக்காதுங்க. அவங்களும் 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, எந்த ஒரு நல்ல காரியம் செய்யலை அவங்க. சரிங்களா? இந்த வாட்டி அவங்க 1000 ரூபா மக்களுக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு போடுற நீ 1000 ரூபா? நம்ம கிட்ட வாங்கி நம்ம கிட்ட நீ கடன் வச்சுட்டு நான் தமிழ்நாடே விற்றுட்டு போகலான்னு நினைக்கிறியா? சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் சரி கிடையாது. ஃப்ரீ பஸ்ஸு விட்றேன்னு சொன்னேன், எதுக்காக விட்றேன் ஃப்ரீ பஸ்ஸு? எங்கள் கிட்டேருந்து காசு பிடிக்கிற நீ? இன்றைக்கெல்லாம் வந்து வயசானவங்க வந்து உக்காந்துங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃப்ரீ பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இதெல்லாம் சரி கிடையாது. இவங்க ஆட்சியே சரி கிடையாதுங்க. இவங்க ஆட்சி இருக்கிறது நல்லா இல்லை. இது வந்து விஜய் வந்தால் ஆட்சி மாறும், நாடு நல்லா இருக்கும், ஜனங்க திருந்துவாங்க. இந்த காலேஜ் பசங்கள்லாம் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பாக விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இது என் கருத்து தான். எனக்கு நினைக்கிறீங்க விவசாயத்துக்கு யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது எடப்பாடி போன வாட்டி ஆட்சியில் இருக்கும்போது நல்லா பண்ணார். இப்போ அடுத்தது இப்போ புதுசாக 2 பேர் வந்திருக்காங்க. அதில் யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு போடலாம். புதுசுனா விஜய் இருக்காரு, விஜய் சீமான் 2 பேருமே அதுதான். அதில் வந்து யார் வந்து விவசாயத்துக்கு நல்லது சப்போர்ட் பண்ணுறாங்களோ பண்ணலாம். விஜய் பரந்தூர் எல்லாம் போய் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. பண்ணியிருந்தாரு, நானும் பார்த்துருந்தான். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை வச்சு அதுதான் இப்போ வந்து ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 40% விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம். மீதி வந்து எடப்பாடி, ஏன்னா இப்போ ஒரு வாட்டி தான் ஆட்சிக்கு வந்தார், ஆனால் நல்லா பண்ணார், அவருக்கும் ஒரு 40% போடலாம். சீமானும் பேசிட்டு தான் இருக்கார், அவருக்கு ஒரு 20% போடலாம். இந்த வாட்டி இருக்கிற ஆட்சி வேஸ்ட்டு தான், ஒன்றுமே பண்ணலை. யார் வந்தால் நல்லா இருக்குன்னா வந்து நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது. அதனால் யார் பற்றியும் ஒரு கருத்தும், அதாவது வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட்ன்ற மாதிரியும் இல்லை. அது இருக்கிற உண்மையான கருத்தை நாம் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது ஆட்சி மாற்றம்னா எந்த கட்சி வரணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் நல்லாயிருக்கும். நினைக்கிறீங்க அது அவன் தான் வரணும்னு நினைக்கிறேன். யார்? விஜயகாந்த் பண்ணாரு. பேர்? அது பேர் வரலையே. எதுக்காக அவங்க வரணும்னு நினைக்கிறீங்க? நெல் சேகந்த ஆம்பளை இல்லையா அப்படின்னு. இப்போ முதலமைச்சருக்காக நிறைய பேர் போட்டி போடுறாங்க. ஸ்டாலின் ஐயா, எடப்பாடி, விஜயகாந்த், விஜய், அண்ணாமலை, சீமான்லாம். இதில் யார் வந்தாலும் நினைக்கிறீங்க? சார் அவர்கிட்ட விஜயகாந்த் பணம் தான் வரட்டும். சரி, அவள் தான் நினைக்கிறீங்க. தளபதி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். காரணம் நல்லா செய்வார். அதனால விஜய் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். திமுகலாம் சொல்லிட்டு எதுவும் செய்யலை. மகளிர் தொகையும் எனக்கு வரல. விஜய் வந்தால் இந்த வரும் நம்பிக்கையோடு இருக்கேன். கண்டிப்பாக விஜய் தான் ஜெயிக்கணும்னு. என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திட்டங்கள் ஏதாவது ஊனமுற்றவங்களுக்கெலாம் நல்லா செய்யணும். அப்புறம் விதவைங்களுக்கு, கணவனார் கைவிடப்பட்டவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சால் எங்களுக்கு பெருமையாக இருக்கும். பெண்களுக்கு ஆமாம். யார் அதில் கட்சியில் யார் வந்து முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயெல்லாம் ஒரு சேராப்லையா? விஜயெல்லாம் ஓரளவுக்கு வரலாம். ஏன்னா அவர் நல்லா செய்வாப்புல, புதுசாக வராப்புல, அது நல்லா செய்வாப்புல. அப்புறம் இன்னொருத்தர் யார்? சிஎம்மா. இவங்க 2 பேர். யார் வந்தால் நல்லா இருக்கணும், எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே. வந்தால் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க வந்தால் செஞ்சாங்க நல்லா இருக்கணும். ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல, இவங்க வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வரது வந்து புதுசு இப்போ தான். இவங்களாம் வந்து ஆட்சியில் இருந்தவங்க, நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியலிங்களே. உங்கள் அபிப்பிராயம் என்ன? யார் வந்தால் நல்லா இருக்கும்? ஜெயலலிதா வந்தால், அவர் கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடி ஐயா வரணும். சரி. ஏன்னா ஏழை மக்களும் படிக்க எல்லாம் உதவி பண்ணுறாங்க. மாதமும் காசு அனுப்புகிறாங்க. எல்லாமே ஒரு சைக்கிள் கொடுத்து எல்லாமே பண்ணாங்க. இலவசமாக கல்யாணம்லாம் பண்ணி வச்சுங்க. இப்போ எந்த ஆட்சியில் எதுவுமே இல்லையே, அதுக்காக சொல்ல வரேன் நான். அதான் எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்கும். ஏன் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை அபிப்பிராயம் இருக்குல்ல, எனக்கு விஜய் வந்தால் ஓகே, சீமான் வந்தால் ஓகேன்னு. இல்லை ஸ்டாலின் சார் வந்தாலும் ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு யார் வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். காரணம் எங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிது. சத்தமாக சொல்லுங்க. அதான் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. விஜய் வந்தாலும் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் விஜய் வந்தால். அவ்வளோதான். நன்றி. யார் வந்தாலும் மத்திய அரசு அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக யார் பண்ணுறாங்களோ அவங்க நல்லா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? விஜய் இருக்காரு, டிஎம்கே கூட இருக்குது. டிஎம்கே இப்போ ஆட்சி நடக்குது. இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் போகுது ஆட்சி. இப்போ விஜய் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. எப்படி அவருக்கு எதுவும் பண்ணதில்லை, வந்தால் எப்படி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. அப்போ அவர் வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தால் நல்லா நினைக்கிறீங்க? திட்டங்கள்லாம் பெண்களுக்கு இந்த மாதிரி திட்டம், ஆண்களுக்கு இந்த மாதிரி திட்டம். முதல்ல இலவச திட்டம் எடுத்தால் நல்லாயிருக்கும். இத்தனை வந்தாவா போட்ட இலவச திட்டம்லாம் கேன்சல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஜனங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் இது பொருள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். வர வருமானத்துக்கு அவங்க தகுந்த மாதிரி இது பண்ணிப்பாங்க.